எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணாநிதி. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்திருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா நார்த்தமலை அப்படிங்கிற ஒரு மலை குன்றில் வந்திருக்குங்க. புதுக்கோட்டையிலிருந்து சரியாக 18 கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்கு. திருச்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்கு. இந்த நார்த்தமலையில் எங்கே இருக்கேன் அப்படின்னா விஜயாலய சோழீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கோவிலில் வந்திருக்கேன். நம்ம தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில். அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு மூலமே இந்த கோவில் தான். மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. மிகப்பெரிய ஒரு கட்டிடக்கலை அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இந்த காணொலி முழுசுமே பாருங்கள். இந்த கோயில் என்ன, இது எப்படி இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த விஜயாலய சோழீஸ்வரத்தில் 3 முக்கியமான இடங்கள் வந்திருக்கு. நம்ம வரிசையாக வந்து பார்க்கலாம். அதில் இப்போ முதல் பார்க்க போகிற இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கற்றளி கோயில். கற்றளி கோயில் அப்படின்னா கருங்கற்களை வைத்து கட்டப்படும் கோயில் கற்றளி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோவில் யார் கட்டினா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இளங்கோவதி அரங்கன் அப்படின்னு அழைக்கப்படுற சாத்தன் பூதி கட்டியிருக்கிறார். யார் அவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முத்திரையர் மன்னர்கள். முத்திரையர்கள்லாம் யார் அப்படின்னா பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு கீழே தஞ்சையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் முத்திரையர்கள். சோழர்கள் அப்போ குறுநில மன்னர்களாக இருக்காங்க. கடை சங்கத்தில் வந்து மிகப்பெரிய பேரரசுகளாக இருந்தவங்க களப்பிரர்கள் ஆட்சிக்கு அப்புறம் குறுநில மன்னர்கள் ஆகிட்டாங்க. சரி, இந்த கோயிலுக்கு வரும். சாத்தன் பூதி இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறார். அவர் கட்டின கோயில் அழிஞ்சிருச்சு. நிறைய இயற்கை பேரிடர்களால் அந்த கோயில் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அதற்கு அப்புறம் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கல்வெட்டும் இருக்கிறது. சரிங்களா? அதை யார் கட்டியிருக்கா அப்படின்னா மல்லன் விதுமன் அப்படிங்கிற ஒருத்தர் கட்டியிருக்கார். அவர் யார் அப்படின்னா அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. தென்னவன் தமிழ்மதி அரையன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அவர் யாருன்னா அவரும் முத்திரையர் மன்னர்கள் தான். அவர்கள் வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட கிபி 8ஆம் 9ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த கோயில் வந்து மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் தஞ்சை முத்திரையர்கள் பல்லவர்களுக்கு கீழே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. சோழர்கள் மறுபடியும் மீண்டு எழுகிறாங்க. அதாவது குறுநில மன்னர்களாக இருந்து மறுபடியும் பேரரசை வந்து மாறுறாங்க. அதற்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன். அவர் தான் முத்திரையர்களை வீழ்த்தி தஞ்சையை பிடிக்கிறார். அவர் விஜயாலய சோழன். அப்போ பிடிக்கிறப்போ இந்த இடத்தையும் அவர் கைப்பற்றிருக்கிறார். இந்த இடத்தை அவர் மேம்படுத்தி இருக்கிறார். அதாவது இன்னும் நிறைய கோயில்கள் கட்டி இருக்கிறார் அப்படின்னு ஒரு தரப்பிலான ஒரு வரலாறுகள் கூட உண்டு. அதனாலேயே இந்த இடத்திற்கு பேர் விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுக்கான ஒரு ஆதாரமும் பின்னாடி கல்வெட்டில் இருக்குது. நான் போக சொல்கிறேன். சுந்தர பாண்டியனுடைய கல்வெட்டு பின்னாடி இருக்குது. அதை நான் சொல்கிறேன். நான் இந்த காணொலி ஆரம்பத்திலே சொன்னேன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு மூலமே இந்த கோயில் தான் அப்படின்ட்டு. இந்த கோவிலை பார்த்து தான் தஞ்சை பெரிய கோயிலும் கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு கூற்று உண்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் என்ன அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் தான் அதற்கு மூலம் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த கோயிலும் ஒரு மூலம்தான். ஏன்னா அது பல்லவர்கள் கட்டினது. இது விஜயாலய சோழன் மறுபடியும் புதுப்பித்திருக்கிறார் அப்படின்ற கூட ஒரு கூற்று உண்டு. அதனாலேயே இதை பார்த்தும் கட்டப்பட்டிருக்கலாம். அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு இந்த மலையிலிருந்து அந்த நார்த்தமலையிலிருந்த கற்களை கொண்டு போய் அங்கே கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் கற்களை எடுத்து கொண்டு போய் கட்டப்பட்டிருக்கிறது தஞ்சை பெரிய கோவில். இந்த கோவிலுடைய கட்டமைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கோவில் செவ்வகமாகவும் அதற்கு மேல் சதுரமாகவும் அதற்கு மேல் வட்ட வடிவமாகவும் பண்ணப்பட்டிருக்கிறது. இது வெறும் சும்மா ஒரு டிசைன், ஒரு சும்மா சாதாரண டிசைன்லாம் சொல்லிட முடியாது. மிக நுணுக்கமான வேலைப்பாடுகள். ஏன்னா அந்த மேலே இருக்கிறத அந்த ஒரு வெயிட்டை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு எப்படி இருக்கும்னு அந்த காலத்தில் ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம சிவிலில் கூட அந்த மாதிரி நுணுக்கமாக பண்ண முடியாது. அந்த காலத்தில் அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1200 வருடத்திற்கு முன்பு
இங்கே நிறைய சிற்பங்கள், அந்த புடைப்பு சிற்பங்களாக நிறைய சிலைகளும் சிற்பங்களும் வந்து இருக்குது. அதோட வேலைப்பாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக பண்ணப்பட்டிருக்கிறது. நடன மங்கைகளில் இருந்து நிறைய சிற்பங்கள் இருக்குது. யாழியுடைய சிற்பங்கள், அந்த தூண்கள், இந்த தூண்களின் அமைப்புகள், அதனுடைய வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்பவே வியக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் நடந்து வர்றேன் பார்த்தீங்களா, இந்த வாசல் வந்து இந்த விஜயாலய சோழீஸ்வரர் கோயிலோட ஒரு முக்கியமான உள்ளுக்குள்ளே வரக்கூடிய வாசல். இந்த வாசல் வந்து மேற்கு பார்க்க இருக்குது. இந்த கோவிலும் மேற்கு பார்க்க இருக்குது. இங்கே நான் சொன்னேன் 3 இடங்கள் இருக்குன்னு. அதில் ஒரு முதல் இப்போ நம்ம பார்த்தது வந்து கற்றளி கோயில். இந்த கற்றளி கோயில் வந்து மேற்கு பார்க்க இருக்குது. இன்னொரு கோயில் இருக்குது, குடைவரை கோயில், சிவன் கோயில். அது கிழக்கு நோக்கி இருக்கிறது. இந்த கோயிலை சுற்றி 8 சன்னதிகள் இருந்திருக்கின்றன. ஆனால் இப்போது 6 சன்னதிகள் மட்டுமே இருக்கிறது. சந்திரன் சூரியனுக்கு முதற்கொண்டு 8 சன்னதிகள் இருந்திருக்கிறது. உள்ள இப்போ எந்த மூலவருமே இல்லை. எதுக்கு இந்த கோயிலை சுற்றி 8 சன்னதி இருக்குது அப்படின்னா, 8 திசைகளை குறிப்பதற்காகவே 8 சன்னதிகள் வந்து இருந்திருக்கிறது. மிக அழகான நந்தி. இந்த நந்திக்கான மண்டபம் இப்போ இல்லைங்க, மேல் கூரை வந்து இல்லை. இந்த கோயிலுக்கான சுற்றுப்புறமும் வந்து இப்போ உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலோட இந்த சொன்ன சுற்றி சன்னதிகள் இருக்கு, அதுவும் நிறைய உடைந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு அதாவது வலது பக்கம் 2 இருக்கிறது, இடது பக்கம் வந்து 3 இருக்குது, பின்னாடி அப்படியே பின்பக்கம் வந்து 1 இருக்குது. இடது பக்கம் இருக்கிறதுல ஃபுல்லாமே மேலே இருக்கிற அந்த இது அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, கோயிலோட அந்த விமான அமைப்பு, அதை மட்டும் உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் விமானங்களே இல்லை, வலது பக்கம். இந்த விஜயாலய சோழீஸ்வரத்தில் 2வது முக்கியமான இடத்துல வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா 14 பூமி விண்ணகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விஷ்ணு கோவிலுங்க. ஆனால் ஆரம்ப கட்ட காலங்களில் வந்து இது வந்து ஒரு சமணர்கள் தங்கியிருந்த சமண குகைகளாக இருந்திருக்கிறது. அதற்கு அப்புறம் சமணத்துக்கும் சைவத்துக்கும் வந்த மோதல்கள்னால அதுக்கப்புறம் சைவ கோயிலாக வந்து இது வந்து இருந்திருக்கிறது. உள்ளுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஆவுடை வந்து தெரியும், லிங்கம் உடைக்கப்பட்டிருக்கும். சமணத்துக்கும் சைவத்துக்கும். அதற்கு அப்புறம் சைவத்துக்கும் வைணவத்திற்கும் ஒரு மோதல் வந்து வருது. அதில் வைணவம் வந்து ஜெயிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ள 12 விஷ்ணு சிலைகள் வந்து இருக்கின்றன. விநாயகர் சிலை இருக்குது. வெளியே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 துவார பாலகர்கள் வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சப்த கன்னிகள் இருக்கிறாங்க. அந்த பக்கம் 3 பேர், இங்கே 4. இவங்க சப்த கன்னிகள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, வராகி அவங்க கூட இருக்காங்க. சப்த கன்னிகளுடைய சிற்பம் கல்லில் வந்து செதுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த விஷ்ணு கோயில் தான்ப்பா அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கான ஆதாரம் இந்த இடத்துக்கு கீழேயே இருக்குது. சுந்தர பாண்டியன் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தானம் வழங்கியிருக்கிறார், நெய் தானம் வந்து வழங்கியிருக்கிறார். அந்த தானத்தை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு கீழே இருக்குது. அவர் இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷ்ணு கோயிலுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் அப்படின்னு சுந்தரபாண்டியன் கல்வெட்டு கீழே வந்து இருக்கிறது. அது மூலமாக நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் இது விஷ்ணு கோயிலாக இருந்திருக்கிறது. சமணமாக இருந்திருக்கு, அதற்கப்புறம் சைவமாக தெரிஞ்சிருக்கு, அதற்கப்புறம் வைணவமாக மறுபடியும் மாறிடுச்சு.
இந்த விஷ்ணு கோயிலுக்கு கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யாழியினுடைய சிற்பங்கள், யானையினுடைய சிற்பங்கள் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், யாழி, இது மகர யாழி. இந்த சிற்பம் வந்து மகர யாழி அப்படின்னா ஆடினுடைய தலை, சிங்கத்தினுடைய உடல். சிம்ம யாழி பாருங்கள், மறுபடியும் மகர யாழி. அதற்கடுத்து யானையினுடைய அந்த சிற்பங்கள் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி யானை திரும்ப 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 அது ஃபேஸ் எப்படி மாறுமோ அப்படி பாருங்க. இப்படி இருக்குது, அடுத்து அப்படி திரும்புது, அடுத்து அப்படி நேராக பார்க்குது. அங்கே பாருங்கள், ஒரு கலை நுணுக்கத்தை பார்க்க முடியும். இது கஜமுக யாழி. இந்த யாழி வந்து கஜமுக யாழி. யானையினுடைய தலை, சிங்கத்தினுடைய உடல், இதுக்கு பேர் கஜமுக யாழி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய யாழியினுடைய சிற்பங்கள் ஒன்று ஒன்று தொடுகிறது, கலை நுணுக்கங்கள். இந்த இடத்துல சிங்க உடல், மனித முகம் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாழினில் நிறைய சிற்பங்கள் வந்து இருக்குது. நம்ம அதை பற்றி தனியாக பார்க்கலாம். யாழினா என்ன அப்படின்னு நம்ம தனியாக பார்க்கலாம். நுணுக்கமான வேலைப்பாடு, மிக நுணுக்கமான வேலைப்பாடு. இந்த விஜயாலய சோழீஸ்வரத்தில் மூன்றாவது முக்கியமான இடம் இதுதான். பளியிலி ஈஸ்வரம் அப்படின்னு நினைக்கப்படுற ஒரு குடைவரை கோயில். இந்த கோவில் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. பல்லவர்கள் காலத்தில் யார் காலம் அப்படின்னா நிருபதுங்கவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னருக்கு கீழே ஒருத்தர் கட்டியிருக்காரு. யார் கட்டியிருக்காரு அப்படின்னா சாத்தன் பளியிலி அப்படின்னு ஒருத்தர் கட்டியிருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் பளியிலி ஈஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அழகான நந்தி இருக்கிறது. இது இந்த குடைவரை கோயில் அந்த கற்றளி கோயிலுக்கு முன்னாடியே கட்டப்பட்டுருச்சு. 2 துவார பாலகர்கள் உள்ளுக்குள்ள மிக மிக அருமையாக அப்பன் சிவபெருமான் இருக்கிறார். மிக அற்புதமான ஒரு வரலாற்று நினைவிடம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வரலாறை நினச்சா கூட வரலாறு இந்த இடத்துல இருக்குது. தமிழர்களுடைய கட்டிடக்கலையை மிக சிறப்பாக வந்து நீங்கள் நுணுக்கமாக இங்கே வந்து பார்க்க முடியும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு ஆன்மீக தலமாக நினச்சிங்கன்னா கூட சிவபெருமானுடைய கோயில் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சிவத்தலம். கிட்டத்தட்ட 2 சிவன் கோயில்கள் வந்து இருக்கின்றன. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலாக வந்து இருக்கும். மக்கள் வர்றதில்லை அப்படிங்கிறது ரொம்பவே சோகம். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிறைய சிற்பங்கள் இருக்குங்க, நிறைய நுணுக்கமான சிற்பங்கள் இருக்குது, நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. நான் யூடியூப்லேயே தகழி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த நண்பர் கூட இதை பற்றி தெளிவாக கல்வெட்டுகளை ஒவ்வொன்றா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அவருடைய சேனல் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அவரோட சேனல் லிங்க் கொடுக்குறேன். நானே பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் அதுக்கப்புறம் மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னே வந்தேன். நல்லா அற்புதம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பாருங்கள், அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இடம் மிகவும் அருமையான ஒரு இடம். கூகுள் மேப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செய்து குடும்பத்தோடு வந்து பாருங்கள். நீங்கள் திருச்சி எந்த சைடு போன புதுக்கோட்டை வர்றீங்கன்னா இங்கே வந்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று நினைவிடம். நம் தமிழர் கட்டிடக்கலையை நீங்கள் கண் கூட வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அற்புதமான இடம். ஆனால் நாதியற்று இருக்குது. அதான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சோகம்.